ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடு, கடவுள் வழிபாடுங்கிறத நிறைய மக்கள் பல்வேறு விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த அளவு நன்மை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் ஆனால் இப்போதைக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் 48 வருஷமாக தவத்தில் இருக்காங்க. இவங்க சித்தர்கள் தான் கடவுள், அதுக்கு தலைவன் முருகப்பெருமான் தான் கடவுள். அவங்கள நல்லா வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்க 131 சித்தர் நாமத்தை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நாமங்களை சொல்லி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பலாயிரம் குடும்பங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பொண்ணு கல்யாணம் ஆகணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இதில் நம்ம சேலத்தில் இருந்து வந்த கோபிநாத் அவர்கள் இவங்க பயனடைஞ்சது இல்லாமல் அங்கே இருக்க மக்களை, பல்வேறு வகையான மக்களுக்கும் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவு. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமி திருவள்ளுவர் பற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமி திருவள்ளுவர் பற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமி திருவள்ளுவர் பற்றி. ஐயாவோட ஞானத்திருவடியில் வர ஞானிகளை பற்றி நூல் 131 மகான்கள் நாமத்தை நம்ம சின்ன புக்கில் ஐயா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்போ ஒவ்வொரு கடையிலே கேட்போம், எப்படி வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்போம். அவங்க வியாபாரம் சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ சரியில்லைன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐயாவோட அந்த நூலை ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்லுவோம். முதல் முறையாக படிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் வரப்போ அந்த நூலை படிப்பாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்க அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை நம்ம கண்ணெதிரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயாவோட நூல் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஐயாவோட நூலை படிங்க, 90 நாள் தொடர்ந்து நூல் படிங்கன்னு சொல்லுவோம். 90 நாள் நூலை படிப்பாங்க. நூலை படித்தது அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன செய்யுதுமாங்க, அடுத்து சைவம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். சைவம் கடைப்பிடிப்போ அவங்க சைவம் கடைப்பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்பாங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த நூல்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ரவீனிட்ட சொல்லி ஒரு 100 புக்கு வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறப்பெல்லாம் கொடுப்போம். அவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டு அந்த அற்புதத்தை உணர்ந்து அவங்க சொல்கிறப்ப நாம் உணர்ந்த அனுபவம் கம்மியாக இருக்கும், அவங்க நம்மளை விட அதிகமாக உணர்ந்துருப்பாங்க. நம்ம அரூர் பாப்பிரெட்டிப்பட்டில் ஒரு கடைக்கு போயிருந்தோம், கார்த்திக் சில்க்ஸ்ன்னு. அந்த கடையில் ஐயாவோட ஃபோட்டோ காமிச்சோன்னா அவர் என்ன பண்ணால் அப்படி மெய் செலுத்திட்டார். என்னங்க இப்படி ஒரு ஞானி இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்பார். என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அல்ல, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுங்கள், எடுத்தோடனே ஐயா பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உணர முடியாது, பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு இப்போ சமீப காலத்தில் கூட சுகர் அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நடக்கவே முடியாமல் அளவுக்கு இருந்துச்சு. ஒன்றுலைக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி காலகட்டம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓரளவுக்கு நடக்க முடியுது, சுகர் குறைஞ்சிருக்கு, அது அந்தளவுக்கு உணர்ந்துருக்காங்க. அதே மாதிரி மல்லிகை கரையில் ஒரு கடை மூடுற ஸ்டேஜ் நஷ்டத்தில் ஓடிருக்கு. அப்போ ஓடுறப்ப அவங்க கணவன் பார்த்துட்டார் கடையை. அப்புறம் அவங்க மனைவிகிட்ட கடை கொடுத்தப்ப அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, இந்த போட்டி தப்பு கொடுத்து டெய்லி பூஜை பண்ணுமா, கடை நல்லா நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா விடாமல் 90 நாள் பூஜை பண்ணாங்க. ஓரளவுக்கு மாற்றங்கள் நடந்துச்சு. அந்த அம்மா இன்னும் அது மாதிரி வருமானம் பத்தாது அப்படின்னாங்க. சரிம்மா, அடுத்தது நீ சைவம் கடைப்பிடி அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சைவம் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வருமானம் பத்தாது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு கடை நடத்துறதுக்கு சாதாரணமாக மாதம் 40,000 வந்தால் தான் கடை நடத்த முடியும் அப்படின்னா, இப்போ அந்த அம்மா என்ன பண்ணால் அங்கேயே வானரங்கம் இருக்குது, உணவு போட்டுட்ருக்காங்க. உணவு போட்டு அந்த அம்மா இந்த நூலை கொடுத்துருங்க, இந்த நூலை வகுத்து கொடுத்தது யாருங்கன்னா துறையில் இருக்காருமா, அவர் மகான்மா, ஐயாவுக்கு மரணம் இல்லைன்னு சொல்கிறப்ப, அப்போ மரணம் இல்லைன்னா அவங்க கடவுள் தாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக கடவுள் தாங்கம்மா. அப்போ எப்போ போகிறதுக்கு வாய்ப்பு, நீங்கள் வேண்டுங்கம்மா, அடுத்தது ஐயாவை வேண்டுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தலைவாசலில் எங்கெங்கே ஊர்கள் இருக்கோ யாருக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அந்த நூலை கொடுப்போம். நூலை கொடுத்து படிங்கன்னு சொன்னோம். நிறைய அன்பர்கள் அப்படியே உணர்ந்துட்டு, நாம் உணர்ந்தது 10%னா அவங்க அதை விட அதிகமாக உணர்ந்துருக்காங்க. அது மாதிரி ஐயாவோட திருவருளில் சொல்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை.